சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மின்வாரியம் உள்ளிட்டவற்றின் ஆன்லைன் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் இன்று காலை ஏற்பட்ட இந்த பயங்கர தீ விபத்து காரணமாக பல்வேறு துறைகளின் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்தந்த துறைகள் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறை, அதே போன்று மின்சார வாரியம், ஆம்புலன்ஸ் சேவை மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலையில் இயங்கி வருகிறது பிஎஸ்என்எல் மத்திய மண்டல அலுவலகம். இந்த அலுவலகத்தில் 8 மாடி கொண்ட இந்த அலுவலகத்தில் இன்று காலை சரியாக 9:30 மணி அளவில் 2வது மாடியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது அலுவலகத்திற்கு வந்த ஊழியர்கள் இந்த தீ விபத்து குறித்து உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் அதே போன்ற காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் முதலில் திருவல்லிக்கேணி நிலையத்திலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயின் பரவலை அடுத்து தீ மிக அதிவேகமாக பரவி வருவதாக தெரிவித்து உடனடியாக அடுத்தடுத்த நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்ததன் பேரில் எழும்பூர், வேப்பேரி, அண்ணா சாலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து மொத்தமாக 12 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கடந்த 3.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயை அணைத்து வருகின்றனர். குறிப்பாக 2வது மாடியில் இந்த பேட்டரி அறையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தானது அதன் அருகாமையில் கீழே இருக்கக்கூடிய முதல் தளத்திலும் அதே போன்று 3வது மற்றும் 4வது மாடி ஆகிய 4 மாடிகளிலும் தீ அடுத்தடுத்து மளமளவென பரவியதால் இந்த தீயை அணைப்பதில் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து பிராண்டோ வாகனம் வரவழைக்கப்பட்டு அந்த தீயணைப்பானது தொடர்ச்சியாக அணைத்து வந்தனர். மேலும் 5வது மாடியில் ஒரு நபர் சிக்கியிருப்பதும், ஒரு ஊழியர் சிக்கியிருந்தது தெரிய வந்ததை அடுத்து பிராண்டோ ஸ்கைலிப்ட் வாகனத்தின் மூலம் உள்ளே சென்ற தீயணைப்பு வீரர்கள் அந்த நபரை பத்திரமாக மீட்டு அழைத்து வந்தனர். இருந்தபோதிலும் கடந்த 3.5 மணி நேரமாக தீயானது மிக வேகமாக பரவி வருவதால் முதல் 4 மாடிகளில் இருந்த தீ அணைக்கப்பட்டு விட்டதாகவும், மேலே தற்போது 5வது மாடியில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த 5வது மாடியில் தான் கட்டுப்பாட்டறை மற்றும் சர்வர் அறை இருப்பதாகவும், இதனால் பல்வேறு தொலைத்தொடர்பு சேவையானது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது 5வது மாடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீயை அணைப்பதற்காக பிராண்டோ ஸ்கைலிப்ட் மூலமாக மேலே சென்று அந்த தீயை அணைத்து வரும் காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் நேரில் காண்பித்து வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.